பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்று பாலத்தின் கீழ் உள்ள சீமை கருவேலை மரம் மற்றும் கழிவுகளை அகற்றி நீர் தங்கு தடையின்றி செல்லும் வழியில் செல்லும் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்று மேம்பாலத்தின் கீழ் நீர் வழித்தடத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் சீமை கருவேலை மரங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையினர் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் செவிலிமேட்டுக்கும் புஞ்சை அரசன் தாங்கல் இடையே 20 ஆண்டுகளுக்கு முன் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. உயர்மட்ட பாலத்தின் கீழ் நீர் வழித்தட பகுதியில் கருவேலம் மரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் புதர்களாக உள்ளதால் நீர் வழித்தடங்கள் தடை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாலம் முழுவதும் நீர் வழித்தடங்கள் உள்ள மரங்கள் மற்றும் கழிவுகள் என அனைத்தையும் அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் இதனால் நீர் தங்கு தடையின்றி செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.